Wow. Good. ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் விலாஷபி 43. நான் ஆக்சுவலாக இப்போது கிட்டத்தட்ட வீடியோ முடிச்சுட்டேன், ஆனால் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன். அதனால தான் இப்போவே இன்ட்ரோ கொடுக்குறேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே பார்க்கும்போது புரியும். ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பென்லி ஷோரூம் போகிறோம். அங்கே டெஸ்ட் ரைட் பார்க்குறோம். என்ன டெஸ்ட் ரைட் பார்க்குறோன்னா இம்பீரியலா அந்த பைக்கை தான் பார்க்குறோம். டெஸ்ட் ரைட் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அங்கேருந்து நேராக நம்ம விவேக் வர்றாரு இன்றைக்கி எங்கள் கூட. ஸோ விவேக்கு எக்ஸோஸ்ட் மாற்றலான்னு ஒரு ஐடியா. மோட்டோவிங்ஸ் போய் எக்ஸோஸ்ட் மாற்றிட்டு அங்கேருந்து நேராக என்னோடய ஃப்ரெண்டு சரி ஷாப் வச்சுருக்கான், அவர்கிட்ட போயிட்டு ஹேண்டில் பார் ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா டைமிங் பொறுத்து தான். ஸோ எஸ், பார்ப்போம். Okay. 22 BHP, 29 torque on. So dual channel ABS, dual disc oda varum. Benelli braking system oda varum. Okay. So socks pathina hydraulic socks. So tank capacity வந்து 12 liters வந்துரும். 12 liters 5 speed வந்துரும். So 1 gear 4 up வந்துரும். Okay. So normally side stand sensor. ஸோ அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் இண்டிகேட்டரோட வந்துடும். கியர் இண்டிகேட்டர் வரும், ப்ளஸ் ஃபியூல் பாரோட வந்துடும். ஸோ ஃபியூல் பார் நடுவில் வந்துடும் இந்த இடத்துல வந்து. ஓகே ஓகே. ஸோ கிளாசிக் செக்மெண்ட் ஏர் கூல்ட் இன்ஜின் தான். ஏர் கூல்ட் இன்ஜின். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு சைடு மிரர்ஸு, சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு, சாரி கார்டு, அப்புறம் ஃபுட் பேக்கு, லேடிஸ் ஹோல்டரு, ஓகே, பில்லிங் ரெஸ்ட்டு எல்லாமே வந்து வண்டியோட வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த பம்பர் பைக்கு மாட்டலாம். என்ன பம்பர்ஸ்? அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வரும். மீதி எல்லாமே இதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஃபீட்டிங் இருக்கா? அளவுக்குலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் என்ன 3 ரவுண்ட் அடிச்சிருக்கேன். எத்தனை கீர் மாற்றிருப்பேன்? அது முடியல. 3 கீர் 4 கீர் அவ்வளோதான் முடிச்சு. அதுக்கும் போட முடியல. அதுக்குள்ளே வேணாலும் நடுவில் வந்துடுறோம். மொத்தத்தில் எப்படி இருக்குது? வண்டி நல்லாயிருக்கு. அந்த டபுள் வைப்ரேஷன் மட்டும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அந்த ஃப்ரெண்டில் ஒரு சவுண்ட் வருது. நல்லாயிருக்கு. Good braking. Good inches. பிக்கப் நல்லா இருக்குது. வைப்ரேஷன் லெஸ். முன்னாடி ஹேண்டில் பாரில் லைட்டாக ஒரு கொஞ்சம் ஆர்பிஎம் ரைஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்குது. மற்றபடி ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. நார்மல் ஹார்ன் தான். Good. Good exhaust note. Dual channel ABS.
டேஷ்போர்டில் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ஸ், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர் நடுவில் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம், ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல் இது. வாவ், குட் ப்ரோ. அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, கீ விவேக். கிராம்போட சவுண்டு ஒரு 30 சைலன்சர் மேலே செஞ்சு ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க அவர் எல்லாத்தையும். ஒரு 30 சைலன்சர் நல்லா செஞ்சு ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம். ஆமாம், சொன்னார். அவர் யூடியூப் சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபிலாஷ் அபி 43. ஸோ காய்ஸ், நாங்கள் இப்போது பென்லி டெஸ்ட் ரைட் முடிச்சாச்சு. அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மோட்டோவிங்ஸ். அது போகிறதுக்கு முன்னாடி டைம் வந்து 1:45 ஆயிடுச்சா, 1:45 ஆயிடுச்சு. 1:45 2 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டைரக்டட் டு மோட்டோவிங்ஸ். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து இப்போது மோட்டோவிங்ஸ் ரீச் ஆகிட்டோம். எக்ஸாஸ்ட் கழட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 டைப் எக்ஸாஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் லவுட், இன்னொன்று வந்து கொஞ்சம் மீடியமான லவுட். ரெண்டுமே இப்போ ஃபிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது பெஸ்ட்டுன்னு அவனுக்கு தோணுதோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவான். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன். அண்டு நம்ம திலீப், ஸோ நாங்கள் 3 பேர் தான் இப்போ போக போகிறோம். என்ன பார்த்து ஊட்டியில் இல்லை, ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் தான் இருந்தான். ஸோ ரிட்டர்ன் இப்போ போகிறது நாங்கள் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவனோட பைக் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 அங்கே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் 3 பேரும் ஒன்றா போகலாம் இல்லையா? நியூட்ரலில் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளோ பெருசாக உள்ள சவுண்டு வரல. ஆனால் நல்ல லவுடாக வரும்னு நினச்சேன். இன்னும் லவுடாக இருக்கும். 500 செம்மையாக நல்லா வரும். இது அவ்வளோ வரதில்லை. செயினோட இது மாதிரி இருக்குது. இது நம்ம அந்த மிஷின் கன்னில் கட்டி சுடுவோம், டும் 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 அடிக்கல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப ஹெவி பீட்டும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இது வந்து இப்போது போட்டு ஓட்டினது வந்து ஒரு நார்மல் சவுண்ட். அது வந்து நீட் அண்ட் நம்ம இன்டர்செப்டருக்கு போட்டிருக்கிற மாதிரி. இதை விட லவுடு வேணுன்னா அது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது அதான் போட்டு ஓட்ட போகிறாரு, பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ இது போட்டு ஓட்டி இருக்கிறது வந்து கொஞ்சம் லவுட், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இழுக்கிறது நல்லா இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீ இப்போ கோத்திலேருந்து வந்ததுக்கும் இதுக்கும்? ஆமாம், நல்லாவே டிஃப்ரென்ஸ் வருது. நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. செமையாக இருக்குது. என்ஜினுக்கு அப்படியே என்ஜின் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் எக்ஸாஸ்ட் மாற்றியாச்சு. ஓகே, எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாப். ஃபஸ்ட் ஸ்டார்ட். ஸோ கைஸ், ஃபைனலி டிசைட் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. ஷார்ட் பேரல் தானே அது? ஷார்ட் பேரல் ஃபிட் பண்ணியாச்சு. 78 டெசிபிள். ஸோ நான் எக்ஸாஸ்ட் நோட் நான் அங்கே போயிட்டு காமிச்சு தரேன் இன்னொரு நாள். அண்டு இன்னொன்று நான் இன்றைக்கி பண்ணலான்னு யோசித்தேன். ஹேண்டில் பார் கொஞ்சம் நம்ம இன்டர்செப்டருக்கு ரைஸ் பண்ணலான்னு. ஆனால் வந்து அவர் இன்றைக்கி இங்கே இல்லை. ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணுறது இன்னொரு நாளைக்கு வந்துட்டு ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் back to Kothagiri. So thank you guys, thank you for watching my video. Catch you in the next video. Until then, bye bye, love you guys.